பொதுவாக பலருக்கும் காலை எழுந்தவுடன் டீ குடிக்கும் வழக்கமாக கொண்டிருப்போம். இன்னும் சிலர் காலை உணவு சாப்பிடாமல் கூட இருப்பார்கள். ஆனால் டீ குடிக்காமல் இருக்க மாட்டார்கள். அப்படி டீ போட பயன்படுத்திய டீ பேக்குகளில் கூட பல நன்மைகள் உள்ளது என்பது தெரியுமா? வீடுகளில் முன்பைப் போல டீ தூள் சேர்த்து கொதிக்க வைத்து டீ குடிக்கும் பழக்கம் போய்விட்டது. மிக எளிதாக டீ பேக்குகளை கப்பில் போட்டு கலந்து குடித்து விடுகிறோம். டீ குடிப்பதால் பல நன்மைகள் உள்ளன. டீயை மிதமாக எடுத்துக்கொள்வதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். டீயில் உள்ள நன்மைகளைப் போலவே பயன்படுத்திய டீ பேக்குகளிலும் பல்வேறு நன்மைகள் உள்ளன. இதனை தூக்கி எறியாமல் பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டீ பிரியர் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்திய டீ பேக்குகளைக் கொண்டு வீட்டில் கண்ணாடியில் ஏற்படும் கறைகள், பாத்திரங்களில் உள்ள கறைகள் ஆகியவற்றை நீக்குவதோடு கண்வீக்கத்தை குறைக்க, சரும பராமரிப்பு, தலைமுடி பராமரிப்பு ஆகியவற்றுக்கும் பயன்படுத்தலாம். அதனால் இனி டீ பேக்குகளை தூக்கி எறியாமல் கீழ்வரும் வகைகளில் பயனுள்ளவாறு பயன்படுத்துங்கள். அரிசி சாதத்தின் சுவை அதிகரிக்க எலுமிச்சை, மல்லிகை ஆகிய ஃபிளேவர்கள் கொண்ட டீ பேக்குகளை அரிசி சமைக்கும் போது அந்த தண்ணீரில் போட்டுவிட வேண்டும். தண்ணீர் நன்கு கொதிக்கும் போது அந்த டீ பேக்கில் உள்ள எசன்ஸ் அதனுள் இறங்க ஆரம்பித்துவிடும். பின்னர் டீ பேக்கை வெளியில் எடுத்துவிடலாம். சாதம் மிகவும் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இறைச்சியை மென்மையாக்க டீ பேக். பொதுவாக இறைச்சி சமைப்பதில் உள்ள சிக்கலே அவற்றை சரியான பதத்தில் வேக வைக்காமல் விட்டுவிடுவதுதான். இறைச்சி மென்மையாக வெந்து வந்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இறைச்சி வேக வைக்கும்போது அதனுள் ஒரு டீ பேக்கை போட்டு வைத்து விடுங்கள். இறைச்சி மிக மென்மையாக வெந்து போகும். கண் வீக்கத்தை குறைக்க உதவும். தேநீர் பைகள் கண்களுக்கு சிறந்த புத்துணர்வை அளிக்க உதவுகிறது. ஏற்கனவே பயன்படுத்திய தேநீர் பைகளை ஃப்ரீசரில் வைத்து எடுத்து உங்கள் கண்களின் மேல் 15 முதல் 20 நிமிடங்கள் வெள்ளரிக்காயை வைப்பது போல வைப்பதால் தேயிலையில் உள்ள டானின்கள் சுழற்சியை மேம்படுத்தி கருவளையங்களை குறைக்கும். கூடுதலாக குளிர்ந்த தேநீர் பைகள் கண்களில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்கவும் உதவும். ஹேர் வாஷில் தேயிலை பைகள். கூந்தலை சுத்தம் செய்ய ஒரு சிறந்த மற்றும் இயற்கையான வழி தேநீர் பைகளை பயன்படுத்துவதுதான். 3 அல்லது 4 பயன்படுத்திய தேநீர் பைகளை வெதுவெதுப்பான நீரில் ஊறவைத்து ஷாம்பு மற்றும் கண்டிஷனிங் செய்த பிறகு இந்த கலவையை உங்கள் தலையில் ஊற்றி வாஷ் செய்யவும். தலைமுடி உறுதியாகவும் பட்டு போன்று மிருதுவாகவும் இருக்கும். சரும பராமரிப்புக்கு உதவும் தேநீர் பைகள். தேயிலையில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் முகத்தில் உள்ள பெரிய துளைகளை சுருக்கவும் ஆரோக்கியமான பளபளப்பை வழங்கவும் உதவும். உங்கள் முகம் புத்துணர்ச்சி பெற வேண்டுமானால் தேநீர் பையில் உள்ள இலைகளுடன் 1 டீஸ்பூன் தேன் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் முகத்தில் இந்த கலவையை பூசி மெதுவாக மசாஜ் செய்யவும். 5 நிமிடங்களுக்குப் பிறகு முகத்தை வெதுவெதுப்பான நீரில் கழுவினால் முகம் பளிச்சென மாறியிருக்கும். வீட்டில் ஏற்படும் துர்நாற்றங்களை தடுக்க முதலில் தேநீர் பையிலுள்ள தேயிலையை உலர வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் துர்நாற்றம் வீசும் இடங்களில் இந்த இலைகளை ஏதேனும் பேப்பர் அல்லது தட்டுகளில் வைக்க வேண்டும். குறிப்பாக குப்பைத் தொட்டியின் அடிப்பகுதி அல்லது நனைந்த தரைவிரிப்புகள் போன்ற இடங்களில் வைக்கலாம். இந்த ஈரப்பதத்தால் ஏற்படும் துர்நாற்றங்கள் நீங்கி பூச்சிகள் மற்றும் கொசுக்கள் வராமல் பாதுகாக்க முடியும். கடுமையான இரசாயனங்களை பயன்படுத்தாமல் பாத்திரங்களின் மோசமான கறைகளை நீக்க முடியுமா? ஆம். நம்மால் இந்த தேநீர் பைகளைக் கொண்டு அதனை சரி செய்ய முடியும். பயன்படுத்தப்பட்ட சில தேநீர் பைகளுடன் சோப்பு கரைசல்கள் சேர்த்து கரை படிந்த பாத்திரங்களை ஊறவைக்கவும். சிறிது நேரம் ஊறவைத்து பின்னர் கழுவவும். இந்த தேநீர் இலைகள் பாத்திரங்களில் உள்ள கறைகளை போக்கிவிடும். கண்ணாடி பொருட்களை சுத்தம் செய்ய ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சிறிது நீருடன் இந்த தேநீர் இலைகளை சேர்த்துக் கொள்ளவும். தேநீரை ஜன்னல்கள் மற்றும் கண்ணாடிகள் மீது தெளிக்கும் போது அழுக்கு மற்றும் கறைகளை அது அகற்றுமா? பின்னர் செய்தித்தாள் அல்லது காட்டன் துணியால் துடைத்து கண்ணாடியை எளிதில் சுத்தம் செய்யலாம். கண்ணாடி புதிது போல பளிச்சென்று இருக்கும்.
தாவர வளர்ச்சிக்கு தேயிலை நல்லது என்பதால் இயற்கை உரங்களுடன் டீ பேக்குகளையும் சேர்த்து வயல் அல்லது தோட்டத்துக்கு உரமாக பயன்படுத்தலாம். ஆனால் பல டீ பேக்குகளில் பாலிப்ரோபிலேன் என்ற பிளாஸ்டிக் உள்ளது. நீங்கள் டீயை தேர்ந்தெடுக்கும் போது இதுபோன்ற பிளாஸ்டிக் இல்லாத டீ பேக்குகளை தேர்ந்தெடுங்கள். இவை உங்களின் தோட்டத்தை பிளாஸ்டிக் இல்லாத தோட்டமாக்கும். பொதுவாக ஷூக்களில் துர்நாற்றம் ஏற்படும். அதிலும் மழைக்காலங்களில் ஷூக்களில் ஏற்படும் துர்நாற்றம் தாங்கவே முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனை சரிசெய்ய அதிக அளவு செலவு செய்வீர்கள். இனி அப்படிப்பட்ட செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டாம். பயன்படுத்திய டீ பேக்குகளை காய வைத்து பயன்படுத்துவதன் மூலம் அந்த துர்நாற்றத்தை போக்க முடியும். வெளியில் சென்று வந்தவுடன் நீங்கள் உங்களின் ஷூக்களில் உலர்ந்த டீ பேக்குகளை போட்டுவிடுங்கள். பின்னர் நீங்கள் மறுபடியும் அதனை அணிய எடுக்கும்போது அதில் இருக்கும் துர்நாற்றம் காணாமல் போய்விடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.